உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் வள்ளல் பெருமானோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக அவர் தன்னுடைய தத்துவங்களுக்கு மார்க்கம்னு தானே பேர் வச்சிருக்கார். ஏன் மதம்னு பேர் வைக்கல? சன்மார்க்க மதம் அப்படின்னு ஏன் பேர் வைக்கலன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, மதம் அப்படிங்கிறது யானைக்கு மட்டும்தாங்க பிடிக்கணும், மனிதர்களுக்கு பிடிக்கக்கூடாது. அதனால தான் அவர் மதம் என்பதை தன்னுடைய மார்க்கத்துக்கு தன்னுடைய தத்துவத்துக்கு பேராக வைக்கலை. சன்மார்க்கம் அப்படின்னு தான் வச்சிருக்காரே தவிர சன்மதம் அப்படின்னு வைக்கலை. அதனால் மதம் என்பது மனிதர்களுக்கானது அல்ல அப்படிங்கிற தெளிவு அவருக்கு இருக்குது. அதை தவிர சன்மார்க்கம்ங்கிறது மதத்திற்கு எதிரானது அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா புரிஞ்சுருக்கோம். மதத்தில் சொல்லப்படுகின்ற அந்த ஆகமங்கள், மதத்தில் சொல்லப்படுகின்ற அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு எல்லோருக்குமான சமத்துவத்தை கொண்டு வந்தது தான் வள்ளலாருடைய மிகப்பெரிய மாற்றம் அல்லது புரட்சி அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பாடல் ஆணி பொன் காட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடர்லேருந்து வருது. அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, திரும்ப திரும்ப இப்போல்லாம் டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, சினிமா இயக்குனர்கள், அந்த மாதிரி காட்சியை அவர் காட்சிப்படுத்துகிறார். பல காட்சிகளை இப்படி இருந்தது இப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு காட்சிப்படுத்துகிறாரு. ஒவ்வொரு காட்சியும் மேலோட்டமாக பார்க்கும்போது வெறுமே காட்சி, இந்த சீனை தானே சொல்கிறாரு அப்படின்னு தோணும். ஆனால் வெறுமனே சீன் சொல்லுவதற்கு நம்முடைய வள்ளல் பிரான் தேவையில்லை. அந்த சீனை சொல்லுவது அல்லது அந்த காட்சியை சொல்லுவதை தாண்டி அதற்கு உள்ளே என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதுல தானே நம்ம வள்ளல் பிரானை வியக்கிறோம். இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற பாடல் அப்படித்தான். வெளிப்புற தோற்றத்துக்கு அவர் சொல்லுகின்ற விஷயம் ஒன்று, ஆனால் உள்ளே அவர் வைத்திருக்கின்ற பொதிந்து வைத்திருக்கின்ற உண்மைகள்ங்கிறது வேற அப்படிங்கிறத அந்த பாடலுக்குள் பயணம் செய்தால் நம்மால் புரிஞ்சுக்க முடியும். முதல்ல பாடலை பார்த்துடலாம், அப்புறம் அதை நம்ம கொஞ்சம் டீகோட் பண்ணலாம். சரியா? ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி. அப்பாலே சென்றேன் அங்கோர் திருவாயிலில் ஐவர் இருந்தாரடி அம்மா ஐவர் இருந்தாரடி. மற்றவர் நின்று வழிகாட்ட மேலோர் மணிவாயில் உற்றேனடி அம்மா மணிவாயில் உற்றேனடி. என்னும் அவ்வாயிலில் பெண்ணோடு ஆணாக இருவர் இருந்தாரடி அம்மா இருவர் இருந்தாரடி. அங்கவர் காட்ட அணுக்க திருவாயில் அன்போடு கண்டேனடி அம்மா அன்போடு கண்டேனடி. ஆணிப்பொன் அம்பல காட்சி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பாடல்கள் தான் இது. அவர் ஒரு இடத்துக்கு போகிறாராம், அங்கே 2 பேர் இருந்தாங்களாம். அந்த 2 பேர் வழிகாட்ட 5 பேர் இருந்தாங்களாம். அந்த 5 பேர் வழிகாட்ட இன்னொரு இடத்துக்கு போகிறாராம், அங்கே 2 பேர் இருந்தாங்களாம் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாருங்க. இது எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அவர் ஒரு இடத்துக்கு போகிறாராம் அப்படின்னா அப்புறம் அப்படின்னு கேட்க தோணும். அப்புறம் அங்கே 5 பேர் வழிகாட்டினாங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியா 5 பேர் இருந்து வழிகாட்டினாங்களா அப்படின்னு நம்ம கதை கேட்குற மாதிரி கேட்குறோம். ஆனால் அது மட்டுமே இல்லை வள்ளல் பிரான் சொல்வது அப்படிங்கிறத நம்மால் புரிஞ்சுக்க முடியும். திரும்ப அந்த பாடல்களில் பயணிக்கும்போது இந்த உள்ளார்ந்த அர்த்தம், ஆழமான அர்த்தம் நமக்கு புரிய வருகிறது. பார்க்கலாமா? ஆணி பொன் அம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி. இது நமக்கு நல்லாவே புரியுது. ஆணி பொன் அம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி. அப்போ ஆணி பொன் அம்பலம்ங்கிறது எங்கே இருக்குது? அது முதல்ல கேள்வி வருது இல்லை? அந்த தில்லை நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஆணி பொன் அம்பலத்தை சொல்கிறாரா அப்படின்னா அதுவும் ஒரு காட்சி. ஆனால் அதை மட்டும் சொல்லவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது எந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆணி பொன் அம்பலம் அப்படிங்கிறத இந்த பாடல் நிறைவில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. அப்பாலே சென்றேன் அங்கோர் திருவாயிலில் ஐவர் இருந்தாரடி அம்மா ஐவர் இருந்தாரடி. அம்பலத்துக்கு போறாருல, போய் கொஞ்சம் தள்ளி போயிருக்காரு, அந்த இடத்துல ஐவர் இருந்தாங்களாம். ஐவர் இருந்தாரடி அம்மா ஐவர் இருந்தாரடி. யார் அந்த ஐவர்? 5 வாயிற்காப்போனா அல்லது 5 செக்யூரிட்டி கார்டா, இல்லை இப்பெல்லாம் சொல்கிறோம்ல 5 பவுன்சர் அப்படின்னு, அந்த மாதிரி பவுன்சரா அப்படின்னா இல்லை. நம்ம உடம்பு அந்த ஆணிப்பொன் அம்பலம்ங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, நம்முடைய மனசை சொல்லுகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். மனசு தான் ஆணிப்பொன் அம்பலம்.
அந்த ஆணிப்பொன் அம்பலத்தை காவல் காக்கின்ற அல்லது அந்த ஆணிப்பொன் அம்பலத்துக்கு வழிகாட்டுகின்ற 5 காவலாளர்கள் யார் அப்படின்னா நம்முடைய ஐம்புலன்கள், கண், காது, மெய், வாக்கு, செவி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஐம்புலன்களை தான் ஐவர் என்று வள்ளல் பிரான் சொல்றார். அந்த 5 பேர் வழிகாட்டுறாங்க அந்த ஆணிப்பொன் அம்பலத்துக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த 5 பேர் வழிகாட்டினாங்களாம். சரின்னு அதையும் கடந்து உள்ளே போயிருக்கார். அப்புறம் என்ன நடந்தது, அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது பாருங்க. மற்றவர் நின்று வழிகாட்ட மேலோர் மணிவாயில் உற்றேனடி அம்மா மணிவாயில் உற்றேனடி. இந்த ஐம்புலன்கள் இது நின்று வழிகாட்ட மேலோர் மணிவாயில் உற்றேனடி அப்படிங்கிறார். ஏன் மேலோர் மணிவாயில் அப்படின்னா அந்த மணிவாயில்ங்கிறது தான் மனசு. அந்த மனசு எப்போது மேன்மையான விஷயங்களை யோசிக்கிறதோ அது அப்போது மேலோர் மணிவாயிலாக அமைகிறது. மேலான சிந்தனைகள் இல்லாமல் தவறான அல்லது பொறாமையான அல்லது கீழான சிந்தனைகளை வைத்து கொண்டிருந்தால் அது கீழோர் மணிவாயிலாக மாறிவிடும். அதனால தான் மேலோர் மணிவாயில் உற்றேனடி அப்படின்னு சொல்றார். முதல்ல 5 பாடிகார்டு காமிச்சாங்க, அப்புறம் ஆணிப்பொன் அம்பலம் அந்த இடத்துக்கும் போயாச்சு, அங்கே இருக்கக்கூடிய மனசையும் தரிசிச்சாச்சு. அது மேலோர் மனசாக இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். கீழோர் மனசை பார்க்கவில்லை, மேலோர் மனசைத்தான் வள்ளல் பிரான் பார்த்திருக்கிறார். சரி, அதையும் பார்த்தாச்சு. அப்புறம் என்ன நடந்ததா சொல்றார் பாருங்க. எண்ணும் அவ்வாயிலில் பெண்ணோடு ஆணாக இருவர் இருந்தாரடி அம்மா இருவர் இருந்தாரடி. அந்த மனசுக்குள்ள பெண்ணோடு ஆணாக இருவர் இருந்தார் அப்படின்னு சொல்றார். அது எப்படி? ஒரு பெண் பிறக்கிறாள் என்றால் அவளிடம் பெண் மட்டும்தானே இருக்க முடியும், பெண்மை மட்டும்தானே இருக்க முடியும். அது மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தையிடம் ஆண் தன்மை மட்டும்தானே இருக்க முடியும் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. மனசுங்கிறது எந்த விதமான பால் வேறுபாடும் இல்லாதது. மனசு ஆண்பாலும் கிடையாது, பெண்பாலும் கிடையாது. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஆண் தன்மையும் இருக்கும், ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண் தன்மையும் இருக்கும் என்பதைத்தான் வள்ளல் பிரான் ஆண் பெண் இருவர் அங்கே இருந்தார் என்று சொல்கிறார். வாழ்க்கையில் வருகின்ற சம்பவங்களுக்கு ஏற்ப, வாழ்க்கையில் வருகின்ற சவால்களுக்கு ஏற்ப ரொம்பவும் எளிமையாக இருக்கக்கூடிய பெண் கூட வீரம் மிக்கவளாக மாறுகிறாள். அது மாதிரி ரொம்பவும் வீரமான ஆண் கூட வாழ்க்கையில் வருகின்ற சம்பவங்களுக்கு ஏற்ப மிகவும் மென்மையான ஆணாகவும் மாறுவான். அப்படின்னா அந்த வன்மையும் தன்மையும் வலிமையும் மென்மையும் 2 பேருக்குமே இருக்கு. அப்படிங்கிறதுனால ஆண் பெண் இருவரை பார்த்தேன் என்று வள்ளல் பிரான் சொல்றார். அதை எப்படி நிறைவு செய்கிறாருங்கிறத பாருங்க. அங்கவர் காட்ட அணுக்க திருவாயில் அன்போடு கண்டேனடி அம்மா அன்போடு கண்டேனடி. இவ்வளவுதாங்க. அங்கவர் காட்ட அணுக்க திருவாயில் அன்போடு கண்டேனடி. அந்த ஆணிப்பொன் அம்பலம், அதில் ஐம்புலன்கள் காவலாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் வழிகாட்ட மேலோர் திருவாயிலை போய் அடைகிறார். அந்த மேலோர் திருவாயிலில் இருவர் இருந்தார்கள், ஆணும் பெண்ணுமாக. அங்கே அன்போடு கண்டேனடி அப்படின்னு சொல்கிறார்னா, அன்புதான் அவர் காண்கின்ற அந்த மாபெரும் காட்சி, அன்புதான் சிதம்பர ரகசியம், அன்புதான் ஆணிப்பொன் அம்பலத்தில் நாம் வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான திருவுருவம் என்பதை வள்ளல் பிரான் இந்த அழகான காட்சி அமைப்பில் சொல்கிறார். ஒரு திரைக்கதை எழுதிட்டார்னு சொல்லலாம். இப்போல்லாம் அந்த ஒன்லைன்னு சொல்லுவாங்கள்ல, ரூம் போட்டு யோசிப்பாங்களே நம்முடைய இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள் எல்லாரும், அப்படியெல்லாம் இல்லாமல் ஒற்றை மனிதராக ஒரு அற்புதமான திரைக்காட்சியை நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த திரைக்காட்சி என்பது மறைபொருளை நமக்கு காட்டுகின்ற காட்சியாக வள்ளல் பிரான் கொடுத்திருக்கிறார். அந்த மறைபொருளாக திரைக்கு பின்னால் இருப்பதாக, திரைக்கு முன்னால் இருப்பதாக வள்ளல் பிரான் சொல்லுவது அன்பை மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.